கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு படுக்கும் மும்பை என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது கையில் இருந்த மேட்சை தோத்துட்டாங்க. தோத்தது பிரச்சனை கிடையாது, திலக் வர்மாவை எதுக்கியா ரிட்டையர்ட் அவுட்டா வெளியில எடுத்தீங்கிற மாதிரி அவ்வளோ கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. குறிப்பா ஓனர்லாம் வந்து ஃப்ரேம்ல காமிச்சாங்க. ஸோ ஓனர்னால தான் இந்த டிசிஷன்லாம் எடுத்தாங்களா, ஸோ உண்மையாலுமே மும்பை இந்தியன்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு. நேத்து மேட்ச்ல என்ன நடந்தது, இந்த மிக முக்கியமான மேட்ச்ல ஜெயிச்சது யாரு, அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஹர்திக் பாண்டியா தான் இது எல்லாத்துக்குமே காரணமானுங்கிற எல்லா கான்ட்ரவர்சிக்குமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்க எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜியோட ஹோம் கிரவுண்ட்ல நடந்த ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லி ஆகணும். எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் போரான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ பேட்டிங்ல நிக்லஸ் பூரான் நடிச்சா மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மிடில் ஆர்டர் வீக்காக தெரியுது. அதுலேயும் கேப்டன் பண்ணிட்டு வாங்கின காசுக்கு ஒண்ணுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் அவர் ஒண்ணுமே பண்ணல. பட் இருந்தாலுமே மிச்சல் மார்க்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பாருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு 60 நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியே தட்டி அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது 200 வந்துச்சு. அவங்க இருந்த பொசிஷனுக்கு நான் ஒரு 220 இல்லை 230 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவரில் 80 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கேம்குள்ள வந்து 8 விக்கெட் எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அங்கே தான் மேட்ச் திரும்பிச்சுங்க. கேப்டன் ஹர்திக் பாண்டியா செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பவுலிங் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் செம்மையாக வச்சிருந்தாரு. அண்ட் விக்னேஷ் புதூர் வந்த உடனே வந்துட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருந்தது. இருந்தாலும் 200 கொடுத்துருக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் 170 to 180 இதுக்குள்ள சுருட்டி இருக்க வேண்டிய டார்கெட் தான். இன்னும் ஒரு 20 ரன் கம்மியாகவே அடிச்சிருக்கலாம். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் 20 ரன் எச்சா அடிச்சிருக்கணும்னு சொன்னேன். மும்பையோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 20 ரன் கம்மியாக கொடுத்துருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் செம்மையா பண்ண அஸ்வினி குமார் இன்னைக்கு மரண அடி வாங்கினாருங்க. போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த 203 அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் வந்துச்சு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங்க்கு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். என்னப்பா ரோஹித் சர்மாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏஸ் இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மா இல்லை, வில் ஜாக்ஸ் தான் வந்தாரு. ஸோ இம்பாக்ட் பிளேயரா யார் வந்து அப்படின்னா திலக் வர்மா வந்தாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் எல்லாருமே வந்துட்டு வில் ஜாக்ஸ் ஆகட்டும், ரேன் ரிக்கல்டன் 2 பேருமே செட்டில் ஆகல. பட் இருந்தாலும் சூர்யகுமார் யாதவ் யாரு, எதுக்கு இவர் ஏன் பிக் மேட்ச் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேள்விகள் இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே பதில் இன்னைக்கு பார்த்தோம். செம்மையா ஆடினாருங்க. அவருடைய விக்கெட் தான் டேர்னிங் பாயிண்ட். அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு ஓவர் மிச்சம் இருக்கும்போதே ஸ்பேர் வச்சு முடிச்சிருப்பாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தட்டி ஆடிட்டு இருந்தார் ஒருத்தர், திலக் வர்மா. இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. இம்பாக்ட் பிளேயரா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தாரா இல்லை எல்எஸ்ஜிக்கு வந்தாரானுங்கிற மாதிரியே தெரியல. ஸோ ஒரு பேட்லேருந்து பவுண்டரியே வரலைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கனெக்டே பண்ண முடியல. பட் இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு 3 பால் ஒரு பார்த்து ஆடி இருந்தாரு அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி. ரிட்டையர்ட் அவுட், நீ வெளியில வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பாண்டியாவுடைய டிசிஷன். நான் மேனேஜ்மெண்ட் ஏதாவது சொன்னாங்களா, இல்லை ஓனர்லாம் பக்கத்தில் வேலை ஃப்ரேம்ல காமிச்சாரு, அவருனால ஏதாவது ஒரு இஷ்யூவான்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் அவுட் நடந்திருக்கா, அதுவும் T20 மேட்ச்ல அப்படின்னா எஸ் அஸ்வின் ஒரு தடவை வந்துட்டு ஆயிட்டு போயிருக்காரு. பட் அது வந்து அவர்னாலேயே எடுத்த ஒரு முடிவுன்னு சொல்லி ஆகணும். அவர் வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டரா முன்னாடி வருவார், முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸ் அடிச்சுட்டு நான் போயிடுறேன், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்கிற மாதிரி ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு வெளியில போயிருப்பாரு. ஸோ இதை தொடர்ந்து திலக் வர்மாவை வெளியில எடுத்தது மிகப்பெரிய தப்புங்க. எஸ் சான்னர் வந்தாரு, ஃபாஸ்டா சிங்கிள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணாரு, ஒரு டபுள் ஓடினார் பார்த்தோம். பட் இருந்தாலுமே அந்த ஒரு 2 பால் இருந்திருந்தா மேபி திலக் வர்மா ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஓவரில் ஹர்திக் பாண்டியா சிங்கிள் எடுக்காதது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க. ஒரு 6 அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 ரன் ஓடினாரு. அடுத்த பால் சிங்கிள் போட்டிருக்கணும். அப்புறம் இதுக்கு சானரை உள்ள கொண்டு வந்தீங்க, அதுக்கு திலக் வர்மாவே வச்சிருக்கலாமே, சானரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைக் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல திலக் இருந்திருந்தா 100% ஓடி இருப்பாருங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக், மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அழகா செட் பண்ணி கொடுத்தாரு சூரியகுமார் யாதவ். இதை விட ஈஸியாக ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. மேட்சை 12 ரன்ல தோத்துட்டு வந்து நினைக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் இங்கிருந்து கம்பேக் கொடுத்ததெல்லாம் தெரியும். இருந்தாலும் குரூசியலான ஒரு 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மும்பையை மட்டும் பாராட்ட முடியாதுங்க. எக்ஸலண்டான ஒரு பவுலிங். சார்துல் தாக்கூர் நடுவில் ஒரு ஓவர் போடுவாருங்க, செம்மையாக போட்டு தருவார். அண்ட் ரொம்ப முக்கியமாக திக்வேஷ், அவர் என்னதான் அவரோட ஆட்டிடியூடெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலுமே, அந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருந்தாலுமே, என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கிற மாதிரி கேவலமாக இருந்தாலுமே, ஃபைனல்லாம் போட்டாலுமே அவருடைய 4 ஓவர் ஜெம்முங்க. பவுண்டரியை மேக்ஸிமம் கொடுக்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்தாரு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். எல்எஸ்ஜிக்கு கிரெடிட் கொடுக்கணும். இருந்தாலும் மும்பை கையில் இருந்த மேட்ச் தான். ஸோ பாண்டியா டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அவர் ஈஸியாக அடித்து ஜெயிச்சலாம்னு நினைக்கும் போது அவருக்கு சிக்கில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்கணும், பண்ணல. ஸோ இந்த கான்ட்ரவர்சி எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.